அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட தான் உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இது வந்து டியூஸ்டே எடுத்தது. டியூஸ்டே வந்து காலையில் சரியான பனிக்கூட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாகவே அன்றைக்கு காலை வந்து நுரலி போல தான் இருந்துச்சு. எல்லோரும் அந்த பனி கூட்டத்தில் தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். கடலைக்கறி, அதோட வந்து இந்த டேஸ்டியான சிக்கன் கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்த சிக்கன் கறி சமைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 8 மட்டும் எடுத்துட்டேன். அதோட வந்து கொத்தமல்லி விதை வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதோட வந்து நற்சீரகம் எடுத்துக்கோங்க. நற்சீரகம்னா சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். அதோட வந்து சோம்பு பெரிய சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட மிளகு விதை வந்து 2 டீஸ்பூன். இதோட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கணும். பட்டை சின்ன துண்டு, அதோட கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணித்தான் நான் இந்த மசாலா ரெடி பண்ண போகிறேன். இந்த மசாலா பவுடர் மட்டுமே போதும் அந்த சிக்கன் கறி சமைக்கிறதுக்கு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கணும். சீரகத்தூள் அதொன்றும் தேவையில்லை. இதோட வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட உங்களுக்கு துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் போடாமைக்கு இந்த சாப்பாட்டு அரிசி 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு நீங்கள் நெருப்பை வந்து நல்லா குறைச்சிக்கணும். குறைச்ச பிறகு நீங்கள் இந்த அரிசியை போட்டு இன்னப்படி வறுத்தெடுத்துக்கணும். கருகிராமைக்கு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த கலர் வரிசையில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. மேலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படி எடுத்து நீங்கள் ஆற வச்ச பிறகு அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து இன்னப்படி வறுத்தெடுத்துக்கணும். இந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ளேமை நல்லாவே குறைச்சிக்கோங்க. இதோடு நாங்கள் அடுத்தது மிளகு விதை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலர் வரிசையில் நீங்கள் இதையும் இறக்கி ஆற வச்சு இதோட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நீங்கள் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு. இந்த மசாலா பவுடர் மட்டும் தான் இந்த கறிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த சிக்கன் கறி வாங்கினா நீங்கள் ஒரு முறை இப்படி சமைச்சு பாருங்கள். இப்போ ஒரு சட்டியில் வந்து 2 கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றி சூடாகின போகிறோம். அதோட கடுகு வெங்காயம் போட்டுக்கோங்க. இதோட நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா தட்டி எடுத்துன்னு அதோட இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். பெரிய சைஸ் வெங்காயம் போண்டால் இன்னப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதங்க விடணும். அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற இதையும் நல்லா வதங்க விடணும் எல்லாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி ஒன்று, சின்ன பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கணும். இன்னப்படி எல்லாம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இன்னப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நாங்கள் இடித்து வச்சிருந்த இந்த மசாலா பவுடர் இதையும் இதோட சேர்த்துட வேண்டியதான். இந்த மசாலா பவுடர் சேர்த்தப்போ நீங்கள் கைவிடாமல் கலந்துட்டுக்கணும். இப்போ நீங்கள் சிக்கனை வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அந்த சிக்கனோட அந்த சிக்கன் ஈரல் இருந்தால் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்து அப்படியே கலந்துவிட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. அந்த மசாலாவெல்லாம் சிக்கனில் பட்டு வேகிற அளவுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் திறந்து உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முறை சரி இந்த சிக்கன் கறி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கிரேவி போதும். இப்போ இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கறி தான். இன்ஷா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்து இந்த கடலை கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கும் மீதமான கடலை இருந்தால் உங்களுக்கு இப்படி கறி சமைச்சு சாப்பிடணும் ரைஸோடு. கடலை நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். அதோட ஒரு மண் சட்டியில் நீங்கள் மண் சட்டியில் இந்த சட்டி குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 2 கரண்டி தேங்காய் தான் ஊற்றிட்டேன். அது சூடாகி வரச்சில் அதோட கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச அப்புறம் ஒரு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ளேவர் வாசமாக இருக்கும். இப்போ இதோட வந்து காஞ்ச குச்சிக்கு 2 சேர்த்துக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரச்சில் நல்லா மணமாக இருக்கும். அடுத்து பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்க விடணும். ஃப்ளேமை நல்லா மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் கணக்காக உங்களுக்கு வதங்கி வரும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரச்சால இதோட நீங்கள் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா இன்னப்படி கலந்து விட்டுக்கோங்க. இதோட சின்ன பட்டை துண்டனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு 2 பச்சை மிளகாய் சின்னது அதை நல்லா கீரை போட்டு இன்னப்படி வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா இன்னப்படி வதங்க விடணும். வதங்கி வரச்சால இதுக்கு மசாலா பவுடர்கள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், அதோட மஞ்சள் 1 டீஸ்பூன், அதோட சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும்.
இதெல்லாம் வதங்கின பிறகு நீங்கள் கடலையை சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். ஏன்னா இந்த கடலை வந்து நல்லா வெந்திருந்தால் உங்களுக்கு அப்பயால் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் போட்டு எல்லாம் அடித்து எடுத்து காமிக்கி ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த கறி வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது வந்து கடலை நல்லா வெந்தினதால் நான் அப்பயால் கொஞ்சம் கடைஞ்சி விட்டுருந்தேன். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மாசித்தூள் சேர்த்துனேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த கறி. உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாசி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இப்படியே செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ இதோட வந்து தேங்காய்ப்பால் சேர்த்துக்கணும். தேங்காய்ப்பால் வந்து 2ஆம் பால் சேர்த்துட்டேன். உங்களுக்கு பால் வந்து தேங்காய்ப்பால் 1ஆம் பால் 2ஆம் பால் வேறையாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் பால் சேர்த்த பிறகு இது இன்னும் கொஞ்சம் வேக வச்சிடணும். இது நல்லா வெந்து இப்படி வற்றி வரணும். இப்போ இந்த கறி வந்து நல்லா வற்றி வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து இதுக்கு 1ஆம் பாலை சேர்த்துக்கணும். 1ஆம் பாலும் சேர்த்து இப்படி சேர்த்து கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட பிறகு இதுக்கு உப்பையும் நீங்கள் கணக்கான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போதாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட கருவேப்பிலை தூவி கொதிக்க வச்சு உங்களுக்கு இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸுகள் சப்பாத்தி அதுகளோட தொட்டு சாப்பிட்றதுலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடல கறி சமைக்கிறோன்னா நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.